ரூபாயா? 100 rupees. 100 rupees? Yes. 100. ஒண்ணு பக்கத்துல ரெண்டு சைஃப். 100. நிஜமாவே இது 100 ரூபாயா? 100 ரூபாடா? 100 rupees. Yes. எப்படிடா சம்பாரிச்சா? உழைச்சி சம்பாதிச்சேன். நீயா? சரி, மூளை செலவழிச்சு சம்பாதிச்சேன். அதனாலதான் கேக்குறேன். ஒன்னால இப்படி முடிஞ்சது? நடக்கிற பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு செக்ஸ் படம். அதுல ஏகப்பட்ட நிர்வாண காட்சிகள். கேட்கணுமா? சென்சார் ரூல்ஸுக்கு பலியான நம்ம ரசிக பெருமக்கள் என்னமா அலையறாங்க தெரியுமா? 5 ரூபாய் டிக்கெட்ட 110 ரூபாய்க்கு வித்தேன் ஒரு மடையங்கிட்ட. வாழ்க நம்ம சென்சார், வாழ்க நம்ம பாரதம். இதெல்லாம் உன் சொந்த ஐடியாவா? அவ்வளவு புத்தி எனக்கு இருந்தா நான் ஏன் இப்படி? இதெல்லாம் திலீப் கொடுத்த ஐடியா. திலீப்? திலீப்பா? யார் அவன்? திலீப் உழைக்க தெரிஞ்ச ஒரு புத்திசாலி. என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா? அப்பப்போ எனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்துல நாம இனிமே பணத்துக்கு ரிஷி மூலம் பாக்காதரா. இன்னைக்கு ராத்திரியாவது உலக ஒதுக்கிட்டா. சரி, படபடன்னு சாமான்களுக்கு லிஸ்ட போடு. முதல்ல புள்ளியார் உண்டிக்கு 1 ரூபாப்பா. உனக்கு வேணும்னா கேளு, சாமி பேர சொல்லாத. அனாவசியமா பங்கட சர்தார்ஜிக்கு 15 ரூபாய் கொடுத்துனுப்பா. நெஸ்கஃபே, பால் பவுடர், சக்கரை. இரு, பீடி, சோப்பு, தேங்காய் எண்ணெய். சரி. ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஃபர்ஸ்ட். ये 100 रुपए घर का किराया, बाकी 50 रुपए के लिए मैं कल आऊंगा, ठीक है?